கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டிய அண்ணாமலை 2031 மீண்டும் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும். ஜென் ஜீயை வைத்து அண்ணாமலை போடும் பிளான் இதுதான். போதையில்லா தமிழகம் என்ற இலக்கை நோக்கி அண்ணாமலை கோவையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியுள்ளார். அந்த மாநாட்டில் பேசிய அண்ணாமலை ஜென்சி இளைஞர்கள் ஆதரவு தங்களுக்கு அதிகம் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் 2031 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை புதிதாக வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். இந்த மாநாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மிகப்பெரிய மக்கள் திரண்டுள்ளனர். குறிப்பாக ஜென்சி எனப்படும் இளைஞர்களை குறிவைத்தே இந்த மாநாடு இருந்தது. மாநாட்டில் அதிக அளவு ஜென்சி இளைஞர்களை பார்க்க முடிந்தது. மேலும் மேடையில் பல ஜென்சி இளைஞர்கள் ஏற்றப்பட்டனர். பாஜகவில் இருந்து விலகி புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை தனது வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநில மாநாட்டை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பிரம்மாண்டமாக நடத்தினார். மாநாட்டில் உரையாற்றிய அண்ணாமலை தனது அமைப்பின் முக்கிய பலம் இளைஞர்கள்தான் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக ஜென்சி தலைமுறையினரின் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் எதிர்கால அரசியல் மாற்றங்களில் அவர்களே முக்கிய பங்காற்றப் போவதாகவும் தெரிவித்தார். ஒருவர் தேசியவாதியா என்று கேட்டால் நான் பெருமையுடன் ஆம் என்று சொல்வேன். இந்தியனாக இருப்பதில் எனக்கு பெருமை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் பயணம். நான் இந்து மதத்தைச் சேர்ந்தவன். திருநீரும் குங்குமமும் அணிவேன். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் மதத்தையும் சாதியையும் வீட்டிலேயே விட்டுவிட்டு அனைவருக்கும் பொதுவான மனிதராகவே மக்களை சந்திக்கிறேன். உண்மையான இந்து அனைவரையும் சமமாக மதிப்பான், அனைவரையும் சமமாக நடத்துவான் என்று அண்ணாமலை கூறினார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை ஜென்சி இளைஞர்களை குறிவைத்து பேசினார். வி த லீடர்ஸ் இளைஞர்களை கொண்ட அமைப்பு என்ற அண்ணாமலை 2031 ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பேசிய அண்ணாமலை ஜென்சி இளைஞர்களிடம் பேசவே முடியாது, அவர்கள் நினைத்ததை செய்வார்கள் என சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. இந்த மேடையில் இருக்கும் அனைவரும் ஜென்சி தான். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரியும் ஜென்சி தான். வி த லீடர்ஸ் அமைப்பில் 19 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதில் 18 வயதில் இருந்து 25 வயது வரை இருப்போர் 14% பேர், 26 வயதில் இருந்து 39 வயது வரை இருப்போர் 40% பேர். இந்த வி த லீடர்ஸ் இளைஞர்களை கொண்ட இயக்கம். 39 வயதுக்கு கீழானவர்கள் 53% பேரை கொண்ட இயக்கம். அவர்கள் வாய்ஸை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் யோசிப்பது வித்தியாசமாக இருக்கும். சமூகத்தை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். மாற்றம் வேகமாக வேண்டும் என நினைக்கிறார்கள். இந்த 39 வயதிற்கு கீழ் இருப்போர்தான் 2026 மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 2031 அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகிறார்கள். அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை என்றார்.